வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்ம எல்லா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ஓகோன்னு பாராட்டி தள்ளுவாங்க. நம்ம படுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். எல்லாம் நல்லதே நடக்கும், ஆனால் இழுத்து இழுபறியாகவே நடக்கும். ஆனால் ஜெயிச்சிருவோம். அதெல்லாம் என்னென்னா சனி பகவான்லாம் நம்மளை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தான் இவ்வளோ ஒரு பஞ்சாயத்து குழப்பங்கள். சரியா, இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கடைசியில் நம்ம அந்த வழிமுறைகள் சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ண தப்பிச்சிட்டு வரலாம். நல்ல விஷயங்கள் அப்படின்னா இதில் நம்ம இப்போ சொல்கிறதா, இப்போ எக்ஸாம் டைம் போகிறதுனால அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அது முக்கியமாக +1 +2 10th இவங்க எக்ஸாம்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க இது எக்ஸாம்ஸை தாண்டி பசங்க வேறு எங்கேயாவது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பெரிய யூனிவர்சிட்டியில் இப்போலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, அட்மிஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். புதுசாக ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், இதில் நிறைய பேர் பேங்கிங்கில் இருப்பீங்க, நிறைய பேர் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. புதுசாக ஜாப் ட்ரை பண்ண போகிறேன், இல்லை புதுசாக நான் பிஸ்னஸ் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன்னா அந்த முயற்சிகள் வெற்றியடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு கூட மெயினாக என்னென்னா பொருட்செலவெல்லாம் நிறைய ஆகும்ல. அப்போது நம்ம கையிலலாம் காசு நல்லா நிற்கும். ஃபேமிலியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஜாபில் ஏதாவது ப்ரமோஷன் வாங்கணுன்னா அது தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம். ஜாபில் ப்ரமோஷன், வெளிநாடுகள் ட்ரான்ஸ்ஃபர், இல்லை வெளியூர். அதாவது வெளிநாடுன்னு எல்லாரும் நானும் கேட்குறாங்க. அப்படி இல்லை, அவங்கவுங்க படிப்பு அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அமைப்பு. சரிங்களா, உங்கள் ஆஃபீஸ் இப்போ வெளிநாட்டில் இல்லை உங்கள் படிப்புக்கு வெளிநாடு போக முடியல அப்படின்னா, அதாவது படிப்புன்னு எதுவும் இல்லை, நம்ம படிக்காமையே கூட அங்கே வெளிநாடு, லண்டன், கனடாவில் போய் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அந்த பிராப்தம் தான். உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்குன்னா போகலாம். இல்லையா, அட்லீஸ்ட் பக்கத்து மாநிலம், பக்கத்து ஊருக்காக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகலாம் ப்ரமோஷனோட. இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது இந்த லவ்வை வீட்டில் சொல்லி அது கல்யாணமாக மாற்றணும்னா பெஸ்ட்டான டைம். அதுக்கப்புறம் இந்த இப்போ வெளிநாடு போகணும், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை எதுக்காவது செலவுக்கு வேணும்னா அதுக்கான பொருள் உதவியோ மனுஷங்களோட உதவியோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நீங்கள் தகப்பனார் ஸ்தானத்துலலாம் இருக்கவங்க, அப்பா, பெரியப்பா, இல்லை ஆஃபீஸில் போனீங்கன்னா டிஎல், மேனேஜர், நம்மளை விட வயசில் கொஞ்சம் ஒரு 15-20 வயசு சீனியர்ஸ்னால், இல்லை இப்போ 10 வயசு சீனியருங்களே எப்படின்னா ஒரு நல்ல குருவாக எடுத்துக்கலாம். 10 வயசு அதிகமாக இருக்காங்களா, நல்ல குருவாக எடுத்துக்கோங்க. மேனேஜர்ஸ், டிஎல்ஸ்லாம் சில இடத்துல நீங்கள் ரொம்ப இருந்து ரொம்ப சீனியராக இருந்தாங்கன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்கன்னா நல்லாவே கைட் பண்ணுவாங்க. கேட்டு பாருங்கள். ரிஷபத்துக்கு கைடன்ஸ் எங்கே இருந்தாலும் கிடைக்குங்க. அது சிவனுடைய வாகனம் இல்லை, சிவபெருமான் மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல கைடன்ஸ் அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸ் அமையும் போது, இல்லை நீங்கள் அதை அமைச்சிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பயங்கர பெருசாக போகும். அதை சொன்னேன், உலகத்தை சிருஷ்டியே கிரியேட் பண்ண சிவபெருமான் நந்தி மேலே தான் உட்காந்துருக்கார், ரிஷப வாகனம்.
அப்போ பார்த்துக்கோங்க. நீங்கள் ரிஷபராசி அது மாதிரி தான். ஒரு கரெக்டான மென்டார், ஒரு கரெக்டான குருவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் தகன்னு மேலே வந்துடலாம். ப்ராக்டிக்கல் ட்ரை பண்ணிடுங்க. இல்லை யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சரோ இல்லை உங்கள் டியூஷனில் ஒரு டீச்சரோ மிஸ்ஸோ யாரோ உங்களுக்கு ஒரு டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. அந்த டைமில் பார்த்தா நம்ம குரோத் பெருசாக இருக்கும். அதனால் குருவை தேடி கண்டுபிடிங்க, சூப்பராக உங்களுக்கு அமையும். ஓகே, எதுலனா ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பணம் தேவைப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் எதையுமே வாங்காதீங்க. ஏன்னா இதில் இருக்கவங்க ரிஷபராசி அப்படின்னா இந்த சுக்கிரன் வீடு, இது பெண் வீடு, சுக்கிரன் வீடு, நில தத்துவன்றதுனால இந்த லேண்டெலாம் வாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அது இந்த மாதம் வேறு கையில் வேறு கொஞ்சம் காசு நல்லாவே வருமா, எதுலையாவது அந்த தெரு எவ்வளோ விலை, இந்த ஊர் எவ்வளோ விலை அப்படின்னு நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்படிலாம் இல்லை, கிடைக்கிற காசை ஸ்டாண்டர்டாக எதில் போட முடியும்னு பாருங்கள். இன்னும் உங்கள் 4ஆம் வீட்டோடலாம் சனி பகவான் தொடர்பு இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட். அதை இப்போ ஸ்டாண்டர்ட்னால் ஊருக்கு வெளியே பிளாட் வாங்கி போடுறது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ தங்க நகை வாங்கினா கூட அது ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? நீங்கள் இப்போ பிளாட்டோ லேண்டோ வாங்குறீங்கன்னா, நம்ம இதில் நிறைய இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி பற்றிலாம் பேசியிருப்போம். அதாவது ஒரு ஊரையும் நம்ம ஜாதகமாக பிரிச்சுருப்போம். உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ஏரியாவில் எந்த இடத்துல வாங்கினா நல்லது, எந்த திசையில் வாங்கினா நல்லது, அந்த அமைப்பெல்லாம் நம்ம ஒரு ஜாதகம் எடுத்தோன்னா அவங்க வீடு அமைப்பு எப்படி இருக்கும்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அமைப்போடு இடம் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆனாலும் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க, ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் யோகா பண்ணும்போது குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஏன்னா உங்கள் குடும்ப வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளாம் ஆக்சுவலாக ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. இவங்களாம் பிரச்சனையை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளியேந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை உள்ளே வரும்ல, அதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால். நம்ம பண்ணலனால யாராவது சொதப்புவாங்கள்ல, அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போது நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல யோகா பண்ணுங்கள், கோவிலுங்கள் போங்க. எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரங்களுக்கு கோவில் போகிறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கோவில் போயிட்டு வாங்க, கோவிலில் வளம் வாங்க, இல்லை உட்காந்து தவம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். லைஃப்பில் ஸ்மூத்தாக கொண்டு போவோம். குலதெய்வம் கோவில் போகிறது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் எதனா வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையிலலாம் போய்ட்டு நெய்வேத்தியம், நீங்கள் என்ன இது நிலத்தத்துவம் சொன்னதுனால சாப்பாடு மண் தத்துவம், சாப்பாடு தான் மண். அப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், ஒன்றும் நல்லா சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஆனால் அதில் ஏதாவது சொதப்பல் மாதிரி வந்ததுன்னா, நஷ்டம் மாதிரி ஏதாவது வர மாதிரி தெரிஞ்சால் அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஹவுஸ்லலாம் இப்போ கொஞ்சம் சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது சின்ன சின்ன சேட்டைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு கையில் காசு வரணும்னு சொன்னேன், கூட தேவையில்லாமல் ஏதாவது செலவும் கூட சேர்ந்தே வரும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டுலலாம் லைட்டாக எட்டி பார்க்குறாரு இப்போ சனி பகவான். சரிங்களா? அதனால் நீங்கள் லாஸ்ட் ஒரு 6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா கையில் காசு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் கையில் மட்டும் நிற்காது, காசு செலவாயிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நல்லது தாங்க, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது ஒரு சப்போர்ட் வருதுன்னா சந்தோஷம்தான். ஸோ பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. கரெக்டான செலவு வரும்போது அதுக்கு செலவு பண்ணுங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரங்கநாதர், நம்ம திருச்சி ரங்கநாதர் சைன குளத்தில் இருப்பார், அந்த ரங்கநாதரெல்லாம் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு லாஜிக் வச்சு தான் சொல்கிறேன். அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையெல்லாம் வழிபடுங்க, நெய்வேத்தியம் வச்சு வழிபடுங்க. இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரங்கநாதர் ரங்கநாயகி கல்யாணமானதே பங்குனி மாதம் தான். ஸோ பெருமாள் கோயிலில் போய் நல்லபடியாக வழிபடுங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா
நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.